உங்க இன்கமையும் தாண்டி salary மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 7 எக்ஸ்ட்ரா ஏர்னிங் ஐடியாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாதாரணமா நம்ம இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் நம்ம பார்த்தாச்சு, பாசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஐடியாஸையும் பார்த்தாச்சு. பட் ஆனா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூனிக்கானது. பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரெடிஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான ஐடியாஸையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம யோசிக்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 7 ஐடியாஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்ற சம்பளம் மாதிரியே இதுவும் இன்னொரு செட் ஆஃப் இன்கமா ஆக்ட் பண்ணும். இந்த 7 ஐடியாஸ் என்ன, எப்படி நீங்க இதுல ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாவற்றையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலாக்கர். பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சேலரிடு பர்சனா இருக்கீங்க, இல்லை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களோட மேஜர் இன்கமையும் தாண்டி ஆல்டர்னேட்டிவ்ல நிறைய இன்கம் வந்தாதான் உங்களால லைஃபை ஓரளவுக்கு சஃபிஷியண்டா வாழ முடியும். அதே மாதிரி உங்களோட செலவுகளை ஒரு பக்கம் நல்லா பிரிச்சு வச்சு சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கண்டிப்பா தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம 7 ஐடியாஸை பார்க்க போறோம். அதுல நம்பர் 1, செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் borrowing mechanism, SLBM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அப்பப்போ இந்த ஷேரில் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்முக்கெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா தான் இது. எப்படி இது ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேர்ஸை வாங்கி வைக்கிறீங்க, உங்கள் ஸ்டாக்ல இருக்குது, ஆனால் அதை நீங்கள் இம்மிடியட்டாக விற்க போகிறது கிடையாது. ஒரு லாங் டேர்முக்கு நான் விட்டு வச்சிடுறேன், நான் இப்போ அதை தொட போகிறது கிடையாது அப்படின்னா லாங் டேர்ம்ல ஒரு 7, 8, 10 வருஷம் 15 வருஷம் அந்த ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை நீங்க இமிடியேட்டா விற்கலன்னா உங்களுக்கு அது எந்த விதமான லாபமும் கொடுக்காது. கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ இந்த டென்யூர்ல இந்த ஸ்டாக்கை, உங்களோட ஸ்டாக்கை, நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்கை நீங்க ஏன் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் செக்யூரிட்டிஸ் லெண்டிங் பாரோயிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட ஸ்டாக்கை நீங்க வந்து வாடகைக்கு யாருக்காவது கொடுக்குறீங்க, உங்களோட ஸ்டாக்கை கண்டிப்பா வாங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அவங்க உங்களோட ஸ்டாக்ஸை வாங்கி அது மார்க்கெட் ஏறப்ப அதை வித்துட்டு கம்மி ஆகிறப்போ திருப்பி மார்க்கெட் சரியறப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கி திரும்ப கொடுப்பாங்க. அதுல நடுவில் அவங்க ஏர்ன் பண்ற கமிஷன்ல பாதி தான் உங்களுக்கு ரெண்டா கொடுப்பாங்க. இதுதான் வந்து அந்த ஒரு இதோட கான்செப்ட். ஸோ உங்களுக்கு நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே பிளாட்ஃபார்ம்ல இந்த SLBM-க்கான ஆப்ஷனுமே இருக்கு. நீங்க போய் சூஸ் பண்ணி நீங்க இந்த ஒரு இது எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படிதான் நீங்க வந்து இதுல ஏர்ன் பண்ண முடியும். வருஷத்துக்கு உங்களோட ஸ்டாக்கை பொறுத்து உங்களுக்கு ஒரு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஆனா இதுல ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் இவ்வளவு அவங்க கொடுக்கணும், இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. பிகாஸ் மார்க்கெட் ரிஸ்க் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுமே வரும். ஸோ இது ஒரு அருமையான ஆப்ஷன். யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் நீங்க ஸ்டாக்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ உங்களுக்கு சிறந்த ஆப்ஷன் தான் இந்த செக்யூரிட்டிஸ் லெண்டிங் பாரோயிங் மெக்கானிசம். இது ஆல்டர்னேட்டா ஒரு நல்ல இன்கம் உருவாக்கி கொடுக்க ஒரு நல்ல ஐடியா. ரெண்டாவதா REITs, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் வந்து ஒரு வீடு வாங்கி இல்லை ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ், கமர்ஷியல் ஸ்பேஸ் எல்லாம் வாங்கி வாடகைக்கு விட்டா எப்படி வாடகை வரும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதை வாங்குறதுக்கே நம்மளால கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாருக்கிட்டையும் காசு இருக்காது. அப்பேற்பட்டவங்க, அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அதுல என்ன மாதிரியான மார்க்கெட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸை ஒருத்தங்க வாங்குறாங்க. ஆனா அவங்க அதை தனியா வாங்காம உங்களை மாதிரி ஒரு 100, 200, 500 இன்வெஸ்டர்ஸோட உதவியோட சேர்த்து அந்த ஷேர்ஸ் அவங்களுக்கு பங்கிட்டு அந்த ஒரு இதுல தான் அவங்க வாங்குறாங்க. அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் அதுல நீங்க எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிடுறீங்க. இப்ப எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அதுல இருந்து வரக்கூடிய இந்த ஒரு மந்த்லி ரெண்ட் ஆகட்டும், இல்ல அதுல இருந்து வரக்கூடிய சில பல ப்ராஃபிட் ஆகட்டும், அதுல உங்களுக்கும் பங்குண்டு. இதுதான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு லாபகரமான விஷயம்.
ஆஃபீஸ், ஐடி பார்க்ஸ், மால்ஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸ் எதெல்லாம் இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை பெறதுக்கு பேர் தான் இந்த REITs. ஸோ இதுவுமே உங்களுக்கு அருமையான ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ், ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதுவுமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றீங்களோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியாதவங்க இதை பத்தி நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்க. இதை வந்து நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அங்கேயே போய் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் REITs ஆப்ஷன் அங்கேயே இருக்கும். ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டேட்டா நான் சொல்றேன். மைண்ட் ஸ்பேஸ் REIT வந்து 41% அப்ராக்சிமேட்லி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது. எம்பசி REIT வந்து 27 அப்ராக்சிமேட்லி. ப்ரூக்ஃபீல்ட் அண்ட் நெக்ஸஸ் எல்லாம் வந்து 26% கொடுத்துக்கிட்டு இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈல்டு. எப்போ அந்த ஒரு டைம் லிமிட்னு ஒன்று இருக்கு, குவார்டர்லி இத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈல்டு உங்களுக்கு வந்து வர்றதுக்கான ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் இது. ஒரு உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் இந்த நாளைக்குள்ள இவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆல்டர்னேட் செட் ஆஃப் இன்கம் வச்சுக்கலாமே. மூணாவதா NFO, நியூ ஃபண்ட் ஆஃபர். ஸோ நீங்க வந்து யோசிக்கலாம், என்னடா அது நியூ ஃபண்ட் ஆஃபர், இதுல எதுக்கு நான் வந்து இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னா புதுசா வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட். இப்பதான் அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வராங்க, இப்பதான் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள வராங்க. அப்பேற்பட்ட ஒரு இதுதான் நியூ ஃபண்ட் ஆஃபர். ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்றாங்க, 10 ரூபாய் NAVக்கு கொடுக்குறாங்க. இதுல எதுக்குப்பா நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், 10 ரூபாய்க்கு கொடுத்தானே 5 ரூபாய்க்கு கொடுத்தானே, நான் இதுல இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். நீங்க அர்லியான ஒரு அட்வான்டேஜ் அடைய போறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு உங்க போர்ட்ஃபோலியோக்கு நிறைய டைவர்சிஃபிகேஷனை கொடுத்த மாதிரி ஆகும். பாயிண்ட் நம்பர் 3, நிறைய புதிய வரக்கூடிய NFO ஸ்மார்ட்டா ஸ்ட்ரக்சர்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸோட வர்றாங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதுல ஒரு சிறந்த ஆப்ஷன் தான் லோ வாலட்டிலிட்டி இன்வெஸ்டிங். அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பர்டிகுலர் இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது, அப்பப்போ ஏத்தி இறக்கும் ரொம்ப அதிகமா இருக்காது. மார்க்கெட் சரியிற சமயத்துல ரொம்ப வர்ஸ்டான கண்டிஷன், ரொம்ப இறங்காது, ஸ்டடியா போயிட்டு இருக்கும் ஓவர் டைம். அதுக்கு பேர் தான் லோ வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. பணத்தை சேமிச்சு வைக்கணும், எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணி வைக்கணும். அதே மாதிரி கடன் வாங்கின இடத்துல எல்லாம் முடிஞ்ச அளவு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிற கடன் எல்லாம் தீர்த்துடணும். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம். ஆனா உண்மையாலுமே நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா? இம்ப்ளிமெண்ட் பண்றதுனா என்ன? உங்க ஃபேமிலியோட ப்ரொடெக்ஷனை நீங்க பாத்துக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட உங்க ஃபேமிலி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நடுத்தெருக்கு போய் ரிலேட்டிவ்ஸ் கையை காலை பிடிச்சி காசு வாங்கி வாழ்க்கை நடத்துறதுக்கு அந்த ஒரு நிலைமைக்கு உங்க குடும்பத்தை நீங்க விடக்கூடாது. அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. யாரெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த ஃபேமிலிக்காக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை வாங்கணும். அந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றோம். டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் ஏமாத்து வேலை, எனக்கு எதுக்கு, நான் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில நம்ம இருந்துடுறோம். நம்பிக்கை வாழ்க்கை தான். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஆச்சுன்னா அந்த நம்பிக்கை வந்து நம்ம ஃபேமிலியை வந்து காப்பாத்தாது. அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம இருந்துருக்கணும். எவ்வளவோ செலவு பண்றீங்க, மாசம் ஒரு 595 ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்குமான கவரேஜ் கிடைக்கும். இங்க உங்களுக்கு 15% வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க கட்டுற பிரீமியமுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. நீங்க சும்மா கண்ணு மூடிட்டு இதெல்லாம் ஒரு இன்சூரன்ஸா அப்படிங்கிற மாதிரி வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா இதுல 99.70% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கு. ஏன்னா எந்த ஒரு இன்சூரன்ஸ் நீங்க வாங்கினாலும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லா இருக்கிறதா பார்த்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். 3 மணி நேரத்துல கிளைம் செட்டில்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் உங்க ஃபேமிலியும் காப்பாற்றும். நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடன், EMI, அதுல இருந்து உங்க ஃபேமிலி எந்த விதமான அவமானமும் படாம ஈஸியா அதை கடந்து வந்துட முடியும். ஸோ தயவு செஞ்சு டேர்ம் இன்சூரன்ஸை மறுக்காதீங்க, இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 4வதா இன்வெட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அதாவது இப்போ எப்படி நீங்க ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸை ஓன் பண்ணா எவ்வளவு மாதிரியான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும்னு நீங்க வந்து ஒரு ஆசைப்படுறது, கால்குலேட் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நம்ம எப்படி REITsல இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்த்தோமோ, இப்போ நீங்க நான் ஒரு ரோடு வாங்கணும், நான் ஒரு ஹைவே வாங்கணும். நம்ம இந்த சின்ன வயசுல பிசினஸ் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அதுல வந்து ரோட்டை வாங்கணும் அப்படின்னா அது இந்த காயின் இதுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு எவெல்லாம் வரானோ அவனுக்கு இவ்வளவு நம்ம வாங்குவோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு அதுல இருந்து நல்ல ரிட்டர்ன்ஸும் வருது. நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ரோடு உங்க பேர்ல வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த ரோட்டோட ஷேர்ஸை நீங்க வாங்கலாம், அந்த ஹைவேயோட ஷேர்ஸை நீங்க வாங்கலாம், அந்த பவர் டிரான்ஸ்மிஷனோட என்டையர் ப்ராஜெக்டோட ஷேர்ஸை நீங்க வாங்கலாம். ரினியூவபிள் எனர்ஜி, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸை பெற முடியும். அதுக்கு பேர் தான் இன்வெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல வந்து இந்த ரோட்ஸ் ஹைவேஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் எப்படி ஜென்ரேட் ஆகுது, டோல், நம்ம கட்டுற டோல் இருக்கே சரியான காசு அது. ஸோ நீங்க அதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். ஏன்னா அந்த அத்தாரிட்டி வந்து 90% ஆஃப் தேர் இன்கம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இருக்கு.
ஸோ எதுல எவ்வளோ மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரஃபான ஒரு கேல்குலேஷன் கொடுக்குறேன் கேளுங்க. ஹைவேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 17% வருது. பவர் கிரிட்ல 12-13%. அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்லி 10% உங்களுக்கு வருதுன்னா பாருங்க. இந்த டாக்ஸேஷன் எல்லாம் சிமிலர் டு REITsல என்ன மாதிரி டாக்ஸேஷன் ப்ராசஸ் இருக்கோ அதே தான் இருக்கும். பட் ஆனால் இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவான ஒரு ஐடியா, யோசிச்சு பாருங்க. அஞ்சாவதா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். எப்படி நம்ம வந்து SIP கேள்விப்பட்டிருப்போம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கேள்விப்பட்டிருப்போம். நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியாடிக்கல் டைம்ல வந்து ரெகுலரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னா ஒன் டைம் லம்சமா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை வந்து வருஷத்துக்கு மாசத்துக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 30 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்ராக்சிமேட்டா ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கோமே. அப்போ நீங்க இதை வருஷத்துக்கு இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ரிட்டர்ன்ஸோட சேர்த்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இது வந்து ரிட்டையர்மெண்ட் எல்லாம் யார் ரிட்டையர்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெகுலரான ஒரு இது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஐடியலான ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஆறாவதா போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம். நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோல போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.4%. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு கீழே 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கு மந்த்லி உங்களுக்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி அக்கௌண்ட்லேயே வந்து விடும். விச் இஸ் லைக் அ ரெகுலர் இன்கம். உங்களுக்கு ஒரு சேலரி மாதிரியான ஒரு இன்கம் வந்து அதுவே கொடுக்கும். அதுவுமே மினிமமா நீங்க சிங்கிள் அக்கௌண்டா இருக்கீங்க அப்படின்னா மினிமமா 1000 ரூபாய், மேக்ஸிமமா 9 லட்சம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா மினிமமா 1000 ரூபாய், மேக்ஸிமமா 15 லட்சம் வரைக்கும் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 9250 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டுமே மாசம் வரும். ஏழாவதா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். ஸோ இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லேயே ஒன் ஆஃப் த நிறைய ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது குறிப்பிட்டு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். லம்சமாக ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த பணத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா எவ்ரி குவார்ட்டர் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விடும். அதை நம்ம வந்து டிவைட் பண்ணி மாதம் நம்ம பர்சனலாக அதை செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொரு செட் ஆஃப் சேலரி மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்னொரு ஐடியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 7 அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன மாதிரியான ஒரு இன்கம் நம்ம வந்து நம்மளோட மேஜர் இன்கம் தாண்டி என்ன மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விவரத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் அன் ஐடியா. நான் இப்போ சொன்னது எல்லாமே ரஃபான ஐடியாஸ் தான். ஸோ இந்த ஐடியாஸில் இன் டீட்டெயில்டாக இதை பற்றி நீ ஒரு தனியாக டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டால் எங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், இதில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அது எந்த ஐடியா அப்படிங்கிறது தெரியப்படுத்துங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் இட்ஸ் மேகலா கரன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.